நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குங்க. அதாவது நாளுக்கு நாள் என்னடா பார்த்துருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு 3 பேர் சிக்னலில் நிற்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதாவது அந்த வில்லன் தீபா இந்த பக்கம் வந்துட்டு காட்டி, அப்புறமேட்டி சிக்னல் வந்துட்டு விழுந்துற ஒவ்வொருத்தவங்களும் ஆளுக்கு அவங்கவுங்க வேலையை வந்துட்டு பார்க்க போயிடுறாங்க. அதில் அந்த வில்லன் குரூப் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு எப்படியாவது அந்த கொலைகாரியை தேடி கண்டுபிடிக்கணும்டா, அவளை கண்டுபிடிக்காத வரைக்கும் அப்படியே மண்டையில் ஏதோ போட்டு கொடையுது எனக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் என் தம்பி அவள் கொலை பண்ண வந்துட்டு போகுது. எனக்கு பக்கபலமாக இருந்தவனே என் தம்பி தான். எனக்கு ஒரு பக்கமே வந்துட்டு செயலிழந்த மாதிரி பண்ணிட்டா, அவளை விடவே கூடாது. அப்படியே அவள் கழுத்தை கறன்னு அறுத்து அந்த ரத்தத்தை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்போ தான்டா என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அண்ணே அதுக்கு தானே ஒரு ஆளை வலை சொல்லியிருக்கேன். அவன் எனக்கு தெரிஞ்சவன் தான். அவன்கிட்ட மட்டும் இந்த பொறுப்பை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த கொலைகாரி எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிவானே அப்படின்ற மாதிரி சொல்ல. முதல்ல அதை செய், அவனை வர சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே நம்ம லொக்கேஷனை வந்துட்டு சென்ட் பண்ணுறேனே அப்படின்ற மாதிரி சொல்லாத செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் வந்துட்டு பயங்கரமாக கோவத்தில் இருக்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி அவங்கள தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சரவணனுக்கு ஏதோ ஒரு ஃபோன் வர அட்டன் பண்ணி பேசிட்டு, நான் ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்கிறேன் அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்க கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. கார்த்தி, ஒரு முக்கியமான கேஸ் பற்றி வந்துட்டு ஒருத்தர்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. இங்கே ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கே போயிடலாமா அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு கார்த்தியும் சரவணனும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அவங்க வந்துட்டு அந்த சைடு உட்காந்துருக்க, வில்லன் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போது அந்த வில்லன் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஆள் வந்துடுறான். வந்ததுமே வில்லன் வந்துட்டு அவனை பார்த்துட்டு, என்னடா இது ஆள் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல. அண்ணே பார்க்கத்தானே வந்துட்டு சொல்லலாம், வேலையிலலாம் கில்லி அதெல்லாம் பட்டையை கிளப்பிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி உட்கார சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல. அண்ணே என்ன வேலைனே, நான் வந்துட்டு எந்த வேலை பண்ணணும் எதுனாலும் சொல்லுங்கள், அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஒரு கொலைகாரியை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் கவலை விட்டுருங்க. ஆமாம், அந்த கொலைகாரியை பற்றின டீட்டெயில் எல்லாம் எதுவுமே வந்துட்டு கொடுங்க, அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ரொம்ப ஃபோட்டோஸ் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இவன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவ்வளோ பெரிய ஊர்லேயே என் தம்பியவே கொலை பண்ணிவிட்டு போலீஸ்கிட்டேயே டிம்மிக்கு கொடுத்துட்டு இந்த ஊரில் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கா. அதனால் இவளை விட்டுறவே கூடாது. இந்த கொலைகாரியை கண்டுபிடிச்சி என் கையால் போட்டு தள்ளணும். அதனால் வேலை வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடியணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. அண்ணே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இந்த ஊரில் தெரியாத தாதா ரவுடின்னு யாருமே கிடையாது. இந்த பொண்ணோட டீட்டெயில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அப்போ வந்துட்டு வெயிட்டர் ஜூஸை கொண்டு வந்து வைக்கும்போது கீழே விழுந்துருது. அப்போ அந்த வில்லன் வந்துட்டு வேலைக்காரி நாயே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போக, மிஸ்டர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்க. என்னடா பார்த்தா நம்ம கார்த்தி தான். எதுக்கு தேவையில்லாமல் இப்போ அவனை அடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இவன் பண்ண வேலைக்கு என்ன கொஞ்சுவாங்களா, இவன் என்ன பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு வில்லன் வந்துட்டு கத்துறாரு. அவன் என்ன பண்ணா என்ன எது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஜூஸ் வைக்கும்போது தெரியாமல் கொட்டிடுச்சு, அதுக்கு என்ன இப்படி அடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல. நான் யாரும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இந்த திக்கா அவனோட அடியால் சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல. தெரியுது இப்படி வேலைக்கு இருக்கிறவங்களை கை நீட்டி அடிக்கிற ஆளை பார்த்தாலே இவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல. நான் நினச்சேன்னு வச்சுக்கோ, இப்போயே இந்த இடத்துல உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், யாருக்கிட்ட வந்து அப்படின்ற மாதிரி வில்லன் வந்துட்டு முறைக்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வராரு. என்னாச்சு என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி கேட்க. நீ என்ன இவனுக்கு எடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல. நான் இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற மாதிரி சொன்னதும் வில்லன் வந்துட்டு அமைதியாயிடுறான். ஒழுங்காக வந்துட்டு அமைதியாக போயிருங்க, இல்லைனா தேவையில்லாமல் பப்ளிக்கில் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி விடுங்க, ஏதோ தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு தனியாக போய் உட்காந்துடுறாங்க. அப்புறமேட்டு அவங்க ஒரு அடியாள் இருக்கால, அவன் வந்துட்டு கேட்குறான், என்னண்ணே போலீஸும் சொன்னதும் அமைதியாயிட்டீங்க, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல. இங்கே ஒன்று இவங்கிட்ட நான் சண்டை போட வரல, அந்த கொலைகாரியை தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்குள்ளே எதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டர்கிட்ட காசை கொடுத்துட்டு அவங்க ரவுடி அங்கேருந்து போகும்போது அந்த ஒரு ஃபோட்டோ மாதிரி கீழே விழுந்துடுது. அது வந்துட்டு கீதாவோட ஃபோட்டோ தான். அதை வந்துட்டு காட்டி பார்க்குறாங்க. ஹலோ அப்படின்ற மாதிரி கூப்பிட. என்ன மறுபடியும் என்கிட்ட எதுக்காவது சண்டை போட போறியா அப்படின்ற மாதிரி சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று உங்கள் பாக்கெட்லேருந்து கீழே விழுந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படியே அந்த ஃபோட்டோ வெறா அப்படின்ற மாதிரி வந்துட்டு வில்லன் சொல்ல. கூட இருக்கிற ஆளும் அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு அந்த வில்லன் வந்துட்டு கார்த்தியை ஒரு முரச மாணிக்கே பார்த்துட்டு போகிறாங்க. சரி இந்த மாதிரி ஆளும் ஊர் உலகத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி சரவணன்லாம் பேசிக்கிட்டே. எனக்கு என்னமோ இவனை பார்த்தா நல்லவே மாதிரியே தெரியல, ஏதோ ஒன்று ஃப்ராடுத்தனம் பண்ணுற மாதிரியே தெரியுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சரவணன் யோசிக்கிறாரு. அடுத்த சைடு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்ருக்காங்க. புதுசாக ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஊசி போடுறதுக்காக நட்ஸை ட்ரை பண்ணிகிட்டு இருக்க. ஆனால் அந்த குழந்தை வந்துட்டு ஊசி போட மாட்டேன்னு அடம்பிடிக்குது. ஊசியெல்லாம் தள்ளி விட்டுருது. அப்போ டாக்டர் வர்றாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க. இந்த குழந்தை ஊசியே போட மாட்டேங்குது டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல. இதுக்கெல்லாம் அவள் தான் சரியான ஆள், அவள் இருந்தால் தான் குழந்தைங்களே ஊசி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை வந்துட்டு சொல்கிறாங்க. பார்த்தா நர்ஸை வந்துட்டு திரும்புகிறாங்க. எனக்கு என்னமோ இந்த நர்ஸை வந்துட்டு தீபாவுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா அந்த நர்ஸுக்கெல்லாம் அவளை வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அந்த
நர்ஸ் வந்துட்டு வர்றாங்க. வந்ததுமே என்ன பாப்பா உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல நட்சத்திரா அப்படின்றாங்க. ஓஹோ அதான் நட்சத்திரம் மாதிரி ஜெலிக்கிறீங்களா, என்ன நீங்கள் எனக்கு ஊசி போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்க, இல்லையே நான் உனக்கு சாக்லேட் தான் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டை கொடுக்குறாங்க. அப்புறமேட்டி கதை சொல்லிக்கிட்டே கதையில் தப்பாக சொல்கிற மாதிரி சொல்ல அந்த குழந்தை அம்மா இந்த நர்ஸக்கா கதையை தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுகிற நேரத்தில் நைஸாக வந்துட்டு ஊசி போட்டுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே வந்துட்டு கிளாப் பண்ணுறாங்க. நர்ஸுனா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆக ஓகன்னு வந்துட்டு புகழ்கிறாங்க. அடுத்து இந்த சீனை கட் பண்ணி வெளியில் தீபா அவங்க ஆட்டோ வந்து நிற்குது. உள்ளே வந்துட்டு அந்த காப்பாற்றினாக்கா ஓடி வராங்க. டாக்டர் ஒருத்தங்களை வந்துட்டு உடனே காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஏற்றி உள்ளே கொண்டு வராங்க. டாக்டர் சொல்கிறாங்க, என்ன மலையிலேருந்து விழுந்துறாங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ போலீஸ் கேஸ் ஆகிருக்கும்ல, அவங்க சொல்லாமல் நாங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், இந்தாங்க டாக்டர் அம்மா கொடுத்த லெட்டரை கொடுக்கேன், அவங்க 2 நாளைக்கு முன்னாடி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொன்னாங்க, அதான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டாக்டரும் லெட்டரை வாங்கி படிக்கிறாங்க. டாக்டர் வந்துட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க, இனிமேல் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறேன். இந்த பொண்ணு பொழைச்சிருவாங்களா டாக்டர் அப்படின்ற மாதிரி கேட்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு அடுத்து தான் சொல்ல முடியும் அப்படின்றாங்க. சரிங்க டாக்டர், ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு யார் என்ன ஏதுன்னு அவங்க குடும்பத்துக்கிட்டே சேர்த்துருங்க, நானும் என் பொழப்ப பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடு தீபாக்கு பயங்கரமாக ட்ரீட்மெண்ட்லாம் போய்கிட்டு இருக்கா. அதே சமயத்தில் வெளியில் மீனாட்சியும் நம்ம மைதிலையும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.